ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான சட்னி ரெசிபி பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு உளுந்து கடலைப்பருப்பு ஈவன் ரேஷியோவில் சேர்த்துக்குங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வறுந்ததுக்கப்புறம் 3 காஷ்மீரி மிளகா, 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் அரை பதம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இப்பயே வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரத்தில் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் 1 கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். புதினா சூட்டில் இருந்தாலே போதும். இப்போ சட்னிக்கு வதக்குனது நல்லா ஆறிச்சு, மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்களேன். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்து கலந்து ஊற்றாதீங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டாம். ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்